நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முஸ்லிம் மக்களிடம் பிரபல்யமாகும் அர்ஜுனா, இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் சம்பந்தமாக முற்றுமுழுதாக பார்க்கலாம். நான் உங்கள் தோழன் ரதன். என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் தயவு செய்து இவ்வாறான பகிர்வுகளை பகிர்ந்தளிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய பேரிடம் இந்த விஷயங்கள் போய் சேரும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. தமிழையும் பார்த்துருப்பீங்க. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா முஸ்லிம் மக்களிடையே அளவுக்கு அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு நபராக இப்ப இருக்கிறார். என்ன விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஒன்றை பகிர்ந்து கொள்ள போறேன். ஒரு சிலருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன விஷயத்துக்காக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பிரபல்யமாக இருக்கிறார் முஸ்லிம் மக்களிடம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முற்றுமுழுதாக இந்த விஷயத்துல பார்க்கலாம். அதாவது அண்மையில் மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்ற, மட்டக்களப்பில் கல்முனை பகுதியில் இடம்பெற்ற ஒரு விஷயம். அதாவது முஸ்லிம் பெண்கள் எப்படி ஆடை அணியணும் அப்படின்ற ஒரு கலாச்சார ரீதியாக முஸ்லிம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய மத ரீதியாக அல்லது முஸ்லிம் மக்கள் தங்களுடைய மதத்தினுடைய அடையாளத்தை மாற்றுவதற்கு தயாராக இல்லை. நல்ல உதாரணம் சொல்லலாம். இப்போ எங்களுடைய இந்துக்கள் நிறைய பேர் ஒரு சிலரை தவிர்த்து இந்துக்கள் நிறைய பேர் இந்து சமய முறைப்படி நாங்கள் மாமிசம் சாப்பிட்றவர்கள், மாட்டிறைச்சி சாப்பிடுவது இல்லை. ஆனால் அதை கடந்து நிறைய இந்துக்கள் சாப்பிட்டு கொண்டே வராங்க. இப்போ எல்லாருமே மாட்டிறைச்சி சாப்பிட்றாங்க. அதுக்கான விரும்பிகளாகவே நிறைய பேர் இருக்கிற இந்த நேரத்தில், அல்லது வேற ஏதாவது ஒரு உணவு சில நேரங்களில் வெள்ளிக்கிழமையில எடுத்தோம்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையில நாங்கள் மச்சம் சாப்பிட மாட்டோம், இந்துக்களாக நாங்கள் சைவ உணவு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய இந்துக்கள் வாழ்கிற இந்த நேரத்தில் ஒரு சில இந்துக்கள் பார்த்தீங்கன்னா மதம் என்ன மதம் என்று மதத்தை கடந்து மதத்தை மதிக்காமல் வெள்ளிக்கிழமையில் மச்சம் சாப்பிட்றவர்கள் இருக்கிறார்கள், மாமிசம் சாப்பிட்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையில் அவங்க முஸ்லீம் மதத்தை சரியாக நேசிக்கின்றவர்கள். என்ன சொன்னால் அது சரியாக நேசிக்கிறார்கள், நேசிக்காதவர்கள். ஆனால் முஸ்லீம் மதம் என்ன சொல்கிறதோ அதை சரியாக கடைப்பிடிக்கிற சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தருமே மாற்றுக்கிறதுல அவங்களுடைய போடுகின்ற இந்த பரிதாவில இருந்து இந்த முகத்தை மூடி ஆடை போடுவதில் இருந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கமாக ஹலால் என்று சொல்லப்படுகின்ற உணவு பழக்கத்தில் இருந்து அவங்க மாற மாட்டாங்க. நான் முஸ்லீம் சொன்னால், நான் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவன் என்று சொன்னால் நான் ஹலால் உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கல்முனை வைத்தியசாலையில பணியாற்றுகின்ற பெண் தாதியர்கள் அல்லது பெண்கள் அவர்களுடைய ஆடை பிரச்சனையை அங்கே வைத்தியர் ஒருவர் கேள்விக்குறைக்கு உள்ளாக்கி இருந்தார். அதாவது இல்லை, நீங்க இப்படித்தான் ஆடை வரணும், இப்படித்தான் ஆடை போட்டு கொண்டு வரணும், இப்படித்தான் உங்களோட முகத்தை மூடி எல்லாம் வரையில்லாது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வராரு. கொண்டு வந்த பொழுது இது சம்பந்தமாக யாருமே இங்கே பேசல. முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல இருந்து யாருமே இது சம்பந்தமாக பொது வழியில பேசாம இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் இது சம்பந்தமாக சொல்லியிருந்தார். அதாவது இப்படி நீங்க சொல்வதற்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஒரு முஸ்லீம் மதத்தவன் அல்லது முஸ்லீம் இனத்தவர் அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை அவங்க எப்படி வாழணும் என்று சொல்லி அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க அதன்படி தான் வாழ்றாங்க. அதனால அதனை மீறி நாங்கள் வாழ்றதுக்கோ அல்லது நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டேன். நான் சொல்கின்ற விஷயத்த சரியான முறையில கடைபிடிக்க வேண்டிய கடப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதனால முஸ்லிம் மதத்தவர்கள் எப்படி ஆடை அணியணும், எப்படி வெளிக்கிடணும், எப்படி போகணும்னு சொல்லி மூன்றாம் நபர் இதுல கதைக்கிறதுக்கோ அல்லது அவர்களுக்கு ஆடைகள் சம்பந்தமாக தடை போடுவதற்கோ சட்டத்திடம் இல்லை. இது சம்பந்தமாக எதிர்வருகின்ற பாராளுமன்ற அமர்வுகள்ல நிச்சயமாக நான் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசுவேன் அப்படின்னு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சமூக வலைத்தளத்தில் அது ஒரு கருத்தை முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவாக கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா
அந்த குறிப்பிட்ட வைத்தியர் தொடர்பாக முஸ்லிம் மக்கள் பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டியிருந்தார்கள். அந்த எதிர்ப்பு வந்து நிச்சயமா அந்த அவருக்கு நேரடியாகவும் காட்டப்படுறது, மறைமுகமாகவும் காட்டப்படுறது. ஆனால் இது சம்பந்தமாக பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டா நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு வரும். இப்ப டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக பகிர்ந்ததுக்கு அப்புறமாக முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில முஸ்லிம் மக்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் சொன்னா, இந்த விடயத்தை தங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்தது மட்டுமில்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பேசிய விடயம் வந்து முற்றுமுழுதாக உண்மையான விஷயம். அவர் வந்து நேரடியாக பேசுகின்ற ஒரு உண்மையான மனிதர். அது மட்டுமில்லாமல் அவர் வந்து வெளிப்படையாக பொது வழியில் ஒவ்வொரு விடயங்களையும் பேசுகின்ற மனிதர். அவர் சொல்கின்ற கருத்துக்கள் உண்மையானவை அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு சார்பாக சமூக வலைத்தளங்களை இந்த கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது மட்டும் அவர் தமிழ் மக்களிடையே வந்து பெரிய ஒரு இடத்தை பிடித்து கொண்டு வருகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது போல முஸ்லிம் மக்களிடமும் வந்து அவர் ஒரு பெரிய ஒரு இடத்தை இப்ப அண்மை காலங்களாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முஸ்லிம் மக்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது ஒரு சில முஸ்லிம் மதத்தை தீவிரமாக காதலிக்கின்றவர்கள் அல்லது முஸ்லிம் மதத்தை தீவிரமாக நேசிக்கின்ற ஒரு சிலர் வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராக சமூக வலைத்தளங்கள்ல கருத்துக்களை சொல்ல வலிக்கிட்டு இருந்தார்கள். இவர்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய தமிழர்கள் அல்லது டாக்டர் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்களை கடந்து நிறைய எதிரிகள் வந்து முஸ்லிம் பெயர்களை கொண்ட முகநூல் பகிர்வுகளில் வந்து கேவலமான பகிர்வுகளை பகிர்ந்து கொண்டிருந்ததை வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியது. இதில் முஸ்லிம் நபர்கள் கேவலமான பகிர்வுகளை பகிர்ந்தார்கள் என்பதை தாண்டி எங்களுடைய வடப்புலத்தை சேர்ந்தவர்கள் அல்லது வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களை பிடிக்காதவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், போலியான முஸ்லீம் முகநூல் கணக்குகளை அல்லது முஸ்லீம் பேர்களில் வந்து சமூக வலைத்தளங்களை திறந்து அவருக்கு டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களை பகிர்ந்தார்கள். ஆனால் இப்போ முஸ்லீம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பொது வழியில் பகிர்வது மட்டுமில்லாமல் ஆதரவான கருத்துக்களை கொண்டு வருவது மட்டுமில்லாமல் எங்கேயாவது இப்படியான ஃபேக் ஐடிகளில் வந்து யாராவது கருத்துக்கள் இருந்த பட்சத்தில் அதுக்கு எதிராக கீழே மறு கருத்துக்களை விட்டு டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு ஆதரவை வந்து வழங்குறதை நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியார்கள். அந்தளவுக்கு முஸ்லீம் மக்களிடம் வந்து கொஞ்சமாக அர்ச்சுனா அவர்களுடைய ஆதரவு வந்து பெருகி வருகிறது. இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடயத்தில் தான் அவருக்கு இடம்பெற்றதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. ஏற்கனவே இந்த கல்முனையா புத்தளம் வைத்தியசாலை பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் மக்களுடைய வேறு 2-3 பிரச்சனைகள் வந்து பாராளுமன்றத்தில் அவர் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்காமல் இருக்கின்ற பொழுது கூட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அதனை பொது வழியில் கதைச்சு மக்களிடம் வந்து கொண்டு போனது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தில் அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுத்த பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கான ஆதரவுகள் முஸ்லீம் மக்களிடம் வந்து கொஞ்சமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் எதிர்கருத்துக்கள் சொல்பவர்கள் அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கான எதிரான கருத்துக்களை சொல்பவர்கள் வந்து கொஞ்சமாக குறைந்து வர சொன்னார்கள். என்ன காரணம் சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் கீழே மறுகருத்து எழுதி அவர்களுக்கு வந்து இந்த சில விஷயங்களை புரிய வைக்கிறது அல்லது வந்து அது ஃபேக் ஐடிகளாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களை வந்து அந்த இடத்துல இருந்து நீக்குவதற்காக நிறைய விஷயங்கள் நிறைய சப்போர்ட்டுகளை பண்ணி அந்த ஃபேக் ஐடிகளை இல்லாமல் பண்ணி இப்போ வந்து ஓரளவுக்கு முஸ்லீம் மக்களுக்கும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய அரசியல் புரிகிறது. வடபகுதியினுடைய அடித்தட்டு மக்களுக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய வலிகள் வேதனைகள் புரிகிறது. நான் நேற்றைக்கும் ஒரு சகோதரரோடு இது சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது அந்த சகோதரர் கூட சொல்லியிருந்தார், நான் வந்து சாவகச்சேரி பிரதேசத்தில் சேர்ந்த சகோதரன், இன்று வரைக்கும் நான் டாக்டர் அர்ச்சுனாவை நேசிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கிறேன். நான் வாக்களித்தது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு. சாவச்சேரியில் இன்னைக்கு ஒரு சிலர் வந்து கிளம்பி நிற்கலாம் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராக. ஆனால் என்னை பொறுத்தவரையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் தான் இன்றைக்கு சாவகச்சேரி வைத்தியசாலை எப்படி இயங்குகிறது அப்படின்றத நீங்கள் 7 மண்டா ஒரு நேரம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவுக்கு ஒரு தரமான வைத்தியசாலை வைத்திய தரத்தில் இருக்கிறது. அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனா இன்று வரை இந்த டிசிசி கூட்டங்களில் இருந்து பகிர்கின்ற விஷயங்கள், டிசிசி கூட்டங்களில் நேரடியாக பேசுகின்ற விஷயங்கள், டிசிசி கூட்டங்கள் என்றால் என்ன என்பது கூட டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும். என்னக்கு இல்லை, நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக பெரிய ஒரு உயர் பதவியில் வகித்தாலும் இன்று வரைக்கும்
டாக்டர் அர்ச்சனா வந்து இந்த 2 வருஷத்துக்கு பிறகுதான் நிறைய அரசியல் விஷயங்கள் எங்களுக்கு பொதுமக்களாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கறது அந்த பெருமை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவை சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் நேரடியாக அவரோட கதைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அவர் நேரடியாக நிறைய விஷயங்களை என்னோட பகிர்ந்திருந்தார். எனக்கு தெரியாத விஷயங்களை கூட டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமாக சொல்லியிருந்தார். அதாவது டாக்டர் இந்த 2023ஆம் ஆண்டு காலப்பகுதிகளாக ஏதோவா அங்கே வந்து வைத்தியசாலையில் சின்ன பிள்ளைகளுக்கான வைத்தியர்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா இருந்தால்தான் நாங்கள் வைத்தியசாலை போவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைகளை பெற்ற சின்ன பிள்ளைகளை பெற்ற தாய்மார் சொன்னதாக கூட ஒரு அந்த சகோதரர் வந்து எனக்கு குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சாவகச்சேரியில் வந்து ஒரு நேர்மையான மக்கள் போற்றுகின்ற ஒரு வைத்தியராக அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவர் மதிக்கப்படுகிறார். ஒரு சிலர் அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்கலாம். ஆனால் ஒரு மனிதனாக மனிதாபிமானம் உள்ள மனிதனாக ஒரு நல்ல ஒரு வைத்தியராக நாங்கள் எல்லாருமே நேசிக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை குறிப்பிட்ட சகோதரர் சொல்லிட்டார். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பவும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கான தமிழ் மக்களிடம் வந்து இந்த போலிகளை பரப்பிய ஒரு சில மனிதர்களை கடந்து அல்ல ஒரு சில அரசியல்வாதிகளை கடந்து அடித்தட்டு மக்கள் எல்லாருமே வந்து நேசிக்கிறார்கள். முஸ்லிம் மக்கள் நேசிக்கிறார்கள், சிங்கள மக்கள் நேசிக்கிறார்கள். காலம் கொஞ்சம் கொஞ்சமாக போகின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா என்றால் யார் அப்படி என்றதை புரிய வைக்கும். பொறுத்திருப்போம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.